ஆகக்கூடி பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மம் ஆக்கக்கூடிய பொருள் நம்மளை ஆக்கிட்டாங்க. நமக்குள்ள என்ன இருக்குது? ஆக்கக்கூடிய ஒரு விதை இருக்குது. அப்போ இந்திரிய நிகிரகம் எப்படி பண்ண முடியும்? இந்திரிய நிகிரகம் பண்ண வேண்டாங்க, இந்திரிய ஒழுக்கமாவது வரணுமோ இல்லையோ? நம்ம உடம்புக்குள்ள என்ன விதை இருக்கு? பிரம்மம் அப்படிங்கிற ஆக்கக்கூடிய விதை இருக்கு. இப்ப நீங்க இதை கேள்வி கேட்டீங்க, இது எங்கிருந்து வந்தது? நீ குழந்தையா இருந்தியே, அப்போ பூமியிலேயே படாதே. பார்க்கடல் அப்படின்னு சொல்றமே, பார்க்கடல், அந்த கடலுக்குள்ளதான் மிதந்துட்டு இருந்த தாய் வயிற்றுல. ஆனா அந்த தாயே ஒரு மாயை. மாயை உடல் அப்படிங்கிற வயிற்றுக்குள்ள உள்ள போர்வையில பார்க்கடல்ல நீ மிதண்டு இருந்த. இந்த நர்ஸுங்கெல்லாம் கேட்டா பனிக்கூடன்னு சொல்லுவாளுங்க, டாக்டர் கேட்டா உடனே ஆப்ரேஷனே பண்ணிடணும்னு வாழுங்க. என்ன அவங்க படிச்சிருக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணாதான். படிப்பு என்ன பண்ண முடியும்? பழைய காலத்து நாட்டுப்புறத்துல இந்த வைத்தியம் பார்க்குறவங்க இருப்பாங்க, பிரசவ வைத்தியம். கட்டவரலை வச்சு வயிற்றுல 2 இடத்துல வயிறு மேலே வச்சாங்கன்னா பிரசவம் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறாங்க? கட்டவரலை விட மெல்லிசான பொருள் கத்தியை வச்சு எடுத்துடுறாங்க. அந்த பனிக்கூடம் அப்படிங்கிற பார்க்கடல்ல நீ இருந்த, அதுக்கு ஆதாரமாக இருந்தது யாரு? தாய்ங்கிற மாயை. ஒன்று அர்த்தம். 2வது மாயை உன்னை வெளியே எடுக்கிறா பார், பிரசவத்தை பார்க்கறாளே, அவ பொல்லாத மாயை. 2வது மாயை வயிறை விட்டு வெளியே போனது, தாயை விட்டு பார்க்கடலை விட்டு வெளியில போயிட்டேன். அடுத்தது அந்த பிரசவம் பார்க்கிற தாய், அவ ஒரு மாயை. இவங்க 2 பேரும் குறிப்பிட்ட கால அளவுக்கு தான் உன்னை கையில வச்சுக்கிட்டு இருக்க முடியும். அப்புறம் நீ இருக்க வேண்டிய இடம் அது தரை, பூமி, அது ஒரு மாயை. இந்த மாயையெல்லாம் மனுஷன் தப்பிச்சுப்பான்னுட்டோ ஏதாவது ஒரு ரூபத்துல பால் கொடுக்குறாங்க. ஆவின் பாலா இருந்தாலும் சரி, நீ லாக்டோஜன் சாப்பிட்டாலும் சரி, என்ன ஜின் சாப்பிட்டாலும் அது வழியா என்ன வந்துடுறது? மாயை. தாய் பால் கொடுக்குறாளே, அன்னைக்கு கொடுத்த முதல் அன்னைக்கே, அப்ப குழந்தைக்கு கண் தெரியாது, காது கேட்காது, நுகர்வு சக்தி எதுவும் கிடையாது, மூச்சு மட்டும்தான் ஆடிட்டு இருக்கும். 90 நாளுக்கு அப்புறம் தான் அதுக்கு பிரபஞ்சத்தோட விழிப்புணர்வு வரும். உனக்கே தெரியாதே தாய் தன் தாய்ப்பால் வழியா மாயை கொடுத்துட்ற. அப்ப உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரம்மத்தோட விதை. நம்ம நிச்சயம் அதை கூடயே வச்சுக்கிட்டு வேலை செய்யறோம். அந்த மாதிரி சமாச்சாரத்தை ஒரே நாள்ல நிகிரகம் பண்ணணும்னா முடியுமோ? அப்ப நம்ம எங்கிருந்து வந்தோம்? ஒரு பிரம்மத்துக்குள்ள இருந்து வந்தோம். அந்த பிரம்மத்துக்கு பிரம்ம பிரகிருத்தின்னு பேர். அந்த பிரம்மம் எத்தனையா பிரியுது? 3 ரூபத்துல பிரியுது. ஒன்னும் ஆக்குதல், அதை காக்குதல், அதை அழித்தல். அந்த பிரம்மத்தையும் மொத்தத்தையும் ஒன்னா சேர்த்தோம்னா பிரம்மம். ஆக்களுக்கும் பிரம்மம்னு பேருங்க, காத்தலுக்கும் பிரம்மம்னு பேருங்க, அழித்தலுக்கும் பிரம்மம்னு பேருங்க. அப்ப இந்த 3 நிலைகள் ஒன்று சேர போது பிரம்ம பிரகிருதி. இது என்னோட தாய் வயிற்றுலையோ இல்லை என்னோட தாயோட மார்பகத்து பால் வழியில மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. மனைவி உடல்லையும் உண்டு, மகள் உடம்புலையும் உண்டு, மருமகன் உடம்புலையும் உண்டு, மருமகள் உடம்புலையும் உண்டு. பொல்லாதவ மாமியார்னா எந்த பொம்பு நாட்டுக்கும் பிடிக்காது, அவள் உடம்புலையும் உண்டு. நாளைக்கு பிறக்குது பாருங்க, அந்த குழந்தை உடம்புலையும் ஃபீட் பண்ணி அனுப்புறாங்க. எலக்ட்ரானிக் சர்க்யூட். அந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட் எவ்வளவு சைஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அதனோட
நீங்க ஒரு பேனாவில் எழுதுறீங்களே, மைப்பேனா, அந்த முனையை எடுத்து பாருங்க. அந்த முனையை கையில் எடுத்துக்கோங்க. ஒரு புள்ளி தான் வரும். அந்த புள்ளி ஒரு 1000 கோடா பிரிங்க. ஒரு கோடு எடுத்தீங்கன்னா எவ்வளவு? அந்த ஒரு கோட்டு அளவுக்கு கொடுக்கக்கூடிய மாயை இவ்வளவு வேலை செய்யுது. அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? பிறக்கக்கூடிய குழந்தைக்கு, பூமிக்கு வரல. தகப்பனிடத்துல உண்டோ, மகனிடத்துல உண்டோ, மருமகனிடத்துல உண்டோ, அடுத்தது தாயிடத்துல உண்டு, மகளிடத்துல உண்டு. எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. எல்லா இடத்துலயும் மொத்தத்துல பரவி இருக்கு. இல்லைங்க வழங்கலையேன்னு கேட்டீங்க. ஒரு டம்ளர்ல ஜலத்தை எடுத்துட்டீங்க, குறிப்பிட்ட அளவுக்கு சர்க்கரையை போடுறீங்க, நல்லா கலக்கி விட்டுறீங்க. அப்ப ஜலமும் சர்க்கரை என்ன அர்த்தம்? கலந்துடுத்து. இப்ப அது எந்த இடத்துல சர்க்கரை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமோ? இல்லைங்க நாங்க பால்ல தான் கலப்போம்னா பால், ஜலம், சர்க்கரை. டிகாஷனாவது கொஞ்சம் கொஞ்சம் அங்க நிற்கும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியணும். இந்த நுரையில ஹோட்டல்ல கொஞ்சம் டிகாஷனை போட்டு கொடுத்துருவோம். ஆனா இந்த சர்க்கரை எப்படி கலந்துருக்குது? எல்லா இடத்துலையும் கலந்துருக்கு. இந்த நிலைக்கு பேர் பரபிரம்ம பிரகிருதி. எதுக்கு பேரு? பரபிரம்ம பிரகிருதி. இந்த பரபிரம்ம பிரகிருதிங்கிறது 2 வகை. ஒரு வகை உலக இயக்கங்களை சார்ந்து, புலன் இன்பங்களை சார்ந்து, உலகத்துக்கு தேவையான காரியங்களை பண்ணிக்கிறதுக்கு பேரு பரபிரம்ம பிரகிருதி. இன்னொன்னு, இதுக்கு முன்னால நம்ம சொல்லியிருக்கிறவங்க பிரதமை பிரகிருதி. இந்த பிரதமை பிரகிருதிக்கோட இதை கொண்டு போய் சேர்த்தா இந்த பரபிரம்ம பிரகிருதி உலக இன்பங்களை அனுபவிக்காதே, இந்திரியம் நிகிரகம் பண்ணாதே, மட்டன் ஸ்டால் வியாபாரி அதை உபயோகப்படுத்துறது இல்லை, சுத்த சைவம். அந்த மாதிரி மனம் கொண்டு வந்து ஒரு நிலையில வச்சுடுற போது அந்த மனிதனோட உடல் இந்த செயல்களை மட்டும் செஞ்சுட்டு தேவகதி அடையிறது. தேவர் அல்ல, தேவகதி. அந்த மாதிரி தேவகதி அடையிற காலத்துல பிரதமை பிரகிருதி ஆரம்ப நிலை. அந்த படைக்கக்கூடிய தெய்வத்தோட நிலைக்கு நம்ம அடைஞ்ச போது அப்ப நம்மளே சிந்திக்கிறோம். நாமளே நமக்கே சிந்திக்கிறோம். என்னன்னுட்டோம், பிறக்கிறதா வேணாமா, சித்தியா முக்தியா, பந்தமா முக்தியா, நேரா எங்க சேர்ந்துடுறான்? பரபிரம்ம பிரகிருத்தில சர்க்கரையும் ஜலமும் எப்படி கலந்ததோ கலந்து போடும். அதுக்கப்புறம் பிறப்பு நிலை இல்லை. இந்த நிலையை 10வது யோகமான விபூதி யோகத்துல சொல்றார். அதுலதான் நீயும் நானும், நானும் நீயும், நீ கர்ம இந்திரியம், இந்திரியங்கள் வழியாத்தான் கர்மம் நடக்குது. கர்மம் அப்படிங்கிறது செயல். அதை கொஞ்சம் நாசுக்கா சொன்னீங்கன்னா கர்ம இந்திரியம். ஞான இந்திரியம் அது உனக்குள்ள இருக்கு, தெரியாது. நான் தான் கண்ணாடி கிருஷ்ணன், நீ தான் பார்க்கக்கூடிய நபர். கண்ணாடியை வச்சு பார்த்துண்டா எங்கெங்க மேக்கப் சரியில்லைன்றதை ரெடி பண்ணிக்கலாம். இப்ப கண்ணாடி நான் பேசுறேன், கண்ணுக்கு சரியா மை தீட்டல தீட்டிக்கோன்னு கண்ணாடி சொல்றேன். கண்ணாடிங்கிறது இங்க கிருஷ்ணன். பார்க்கக்கூடிய நபர் யாரு? மனுஷன். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம மூக்க 2 பக்கமும் ஒழுங்கா பார்த்துக்க முடியாது.
நம்ம புருவத்தை நம்ம பார்த்துக்க முடியாது, நம்ம முதுகு நம்ம பார்த்துக்க முடியாது. பார்த்துக்க முடியுங்களா? குளிக்கிற போது கூட மனைவி இருந்தா தான் முதுகு தேய்ச்சி விடுவா. சில அவயங்கள்லாம் ஒரு இடத்துக்கு ஒரு இடம் சம்பந்தம் இல்லாத ஒட்டவே ஒட்டாது. அந்த மாதிரி இருக்கிறனால இந்த விபூதி யோகத்துல பிரகிருதிங்கிற இத்தனை பாகத்தை பிரிக்கிறார். இத்தனை பாகமும் நீ தெரிஞ்சுக்கிட்டா ஒரு நேர்கோட்ல வந்து நிக்கிற. தெய்வத்தால எந்த சங்கடமும் நமக்கு வரல. வந்த சங்கடங்கள் நம்மளே ஏற்படுத்தின்றது. அதுல வந்த சங்கடங்களை நிவர்த்தி பண்ணது யாராக்கும்? தெய்வமாக்கும். இதுல ஒரு பெரிய தெளிவு. இந்த தெளிவுக்கு தான் நீயும் நானும். இந்த நீயும் நானும் அப்படிங்கிறத நரன் நாராயணன். இந்த நாராயணன் நரன் அப்படிங்கிறத நான் நீ, நீயும் நான் ஆகிற. இந்த கண்ணாடிங்கிறத எடுத்து பார்த்துக்கோ. பார்த்துண்டா நீ பரபிரம்மத்திலிருந்து வந்திருக்கிறே. பரபிரம்ம பிரகிருத்திலிருந்து புறத்திலே மனம் தழுவதனால எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சு இத்தனை பிரகிருதிகளை கடந்து பரபிரம்மம் அப்படிங்கிற பிரகிருதிக்கு வந்து அப்ப கூட உலகத்துல இருந்து செயல்படலாமா, தெய்வத்தோட கலந்துடலாமா? இந்த இடத்த கூட நீயா சிக்ரிகேட் பண்ணி பிரிச்சுக்கணும். ஒண்ணு நீ தெய்வத்தோட கலந்துக்கலாம், மாந்தருக்கு நல்லது பண்றேன்னா பண்ணலாம். ஆனா மீண்டும் பிறப்புண்டு. பிறக்காத வழியை நான் உனக்கு சொல்றேன். பிறக்கிற வழியை நீ தேடிக்கிற, அது உன்னோட குணம். பிறக்காத வழியே உனக்கு துன்பம் வராத வழியை சொல்றது தெய்வத்தோட குணம். இந்த ரெண்டு குணத்துக்கும் ஒன்னா சேர்த்தா விபூதின்னு பேர். இந்த ரெண்டு குணத்தோட விபூதிகளும் எதன் வழியா இயங்குதுன்னு கேட்டா, உன்னோட 5 அவயங்கள், என்னோட 5 அவயங்கள், ரெண்டும் சேர்த்தா 10 இந்திரியங்கள். ஆனால் இந்த 10 இந்திரியங்களும் உன்னிடத்திலேயே இருக்குது. அதுல நீ முதல்ல 5 இந்திரியங்களை தான் வேலை செய்ய விடுற. அதனால இந்த பிரகிருதிங்கிறதெல்லாம் உனக்கு சொல்றேன். அதனாலதான் இந்த பிரகிருதிங்கிறத சொல்றது மட்டும் இல்லாது இந்த விபூதி யோகத்துக்கு இந்த பெயரையும் வச்சு இந்த விபூதிக்கு குணம்ங்கிற ஒரு அர்த்தத்தையும் சொல்லி இத 10வது இலக்கத்திலையும் வச்சிருக்கிறேங்கிறத சொல்றார். உங்களுக்கு எந்த நூல்ல இந்த மாதிரி விலாவரியா சொல்லப்படுறது? உன்னோட குணமோ என்னோட குணமோ, அதுக்கு பேர் விபூதி. நீ தெய்வத்தோட வடிவம் அப்படின்னு சொல்றதும் விபூதி. அந்த செயல் பரிமாணத்தோட குணங்கள் விபூதி. 5 10 நிலைகளை சித்தரிக்கிறது 10வது இலக்கம். அந்த 10வது இலக்கத்தை நிர்ணயம் பண்ணி விபூதி யோகத்துக்கு வச்சது இது ஒரு காரணம். இத்தனை யோகங்கள் சொன்னது நெறிமுறை, கற்பு முறை. இப்போ இத்தனை யோகத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பத்தை பத்தி சொல்றார் மறைமுகமா. ஆனா ஒரு பெண் மட்டும் கற்பா இருந்துட்டான்னா 10 தலைமுறை குடும்பம் நல்லா இருக்கு. எத்தனை குடும்பம்? 10 தலைமுறை, 1000 வருஷம். தாத்தா, அப்பா, பேரன், அப்பா, பையன், பேரன், 100 வருஷம். அவங்க தாத்தா தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள இவன் தாத்தா ஆகி போடுவான். இந்த மாதிரி 3 செட்டு சேர்ந்தா ஒரு குடும்பம் 100. இத 10 சேர்ந்தா 1000. 1000 கோலத்து பயிர். அதுல இருந்து தான் சேஷ்டியே வருது. இப்ப இந்த நிலைகள் நான் கற்புல கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்ப கற்புங்கிறது 2 இடத்துல சித்தரிக்கப்படுறது. ஒண்ணு கற்புங்கிறது உடலை வச்சு சித்தரிக்கப்படுறது. ஏன் உடல்ல இந்த கற்பை சொல்லிட்டாங்கன்னு கேட்டா, ஸ்தூல உடம்புக்கு கற்பை பரிமாணம் பண்ணிக்க முடியாது.
இன்னொன்று கருப்பு மனதை தழுவி வர்றது. அப்போ மனதை தழுவி கற்பு வர்ற போது முதல் பஞ்சேந்திரியங்கள் சுத்தமாகி ரெண்டாவது பஞ்சேந்திரியங்கள் ஞானத்துக்கு போகுது. அப்போ கர்மேந்திரியம் சுத்தமாகிடுது, ஞானேந்திரியம் வேலை செய்ய ஆரம்பிச்சுடுறது. அதுக்கு மூலதனம் என்ன? கற்பு. அந்த கற்புங்கிறத மறைமுகமாக விபூதி யோகத்தில் குணம் அப்படிங்கிறத மாற்றி சொல்கிறார். அந்த குணம் அப்படிங்கிறத மாத்திர போகிறது ஒவ்வொரு பிரகிருத்தியாக எடுத்துட்டு வந்து சொல்கிறார். இத்தனை வகையான பிரகிருதி வர்றது. 2 குணம் இருக்குயா, அந்த 2 குணத்தையும் சேர்த்தா 10யா. ஆனால் தான் அந்த 10வது யோகத்தில் விபூதின்னு பேர் வச்சேன். விபூதி யோகத்தை 10வது யோகத்தில் வச்சேன், 10வது தலையங்கத்தில் வச்சேன். இப்போ மறைமுகமாக எதில் கொண்டு வந்து சேர்த்துறார்? கடைசியில் கற்பு. கற்பு 2 வகையாக பிரிக்கிறார். ஒன்று உடலை வச்சு பிரிக்கிறார், இன்னொன்று மனதை வச்சு பிரிக்கிறார். உடல் கட்டுப்படுத்த முடியாது, மனம் கட்டுப்படுத்தக்கூடியது. மனம் கட்டுப்படுத்திட்டா உடல் கட்டுப்பாடாயிடும். மனம் கட்டுப்படுத்திட்டா உடல் கட்டுப்பாடாயிடும். புதுசா மாலை போட்டவங்களுக்கு மனம் கட்டுப்படாது, உடலும் கட்டுப்படாது. இப்ப நீங்க சாட்சிட்டு இருக்காடே, ஒவ்வொரு மாலைக்கும் அந்த பவர் உண்டு. துளசி மாலையா இருந்தா அப்பவே முக்தி. ராமதாசர் போட்டுட்டு இருந்தானே, இப்ப பாட்டெல்லாம் பாடுறாரு. அவர் பேர் என்ன? தியாகராஜ பிரம்மம். அவர் எப்படி கற்ப தன்னோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டு வந்தாரு? பிச்சை எடுக்கக்கூடிய பொருள் பிச்சை வேற, பிச்சை வேற. சன்னியாசி எடுத்தா அதுக்கு பிச்சை, ஒரு சாதாரண மனுஷன் எடுத்தா பிச்சை. அதை எடுத்துட்டு வந்து பொங்கி தெய்வத்துக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றது. அப்போ அதுவும் கற்பு தானே. இப்போ குணங்களை கொண்டு வந்து எதில் சேர்த்துட்டாரு? கற்புல சேர்த்துட்டார். கற்புங்கிறது ஒன்று வந்தா 2 இந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் சுத்தப்படுத்தப்படுகிறது. சுத்தப்படுத்தப்பட்டால் நாராயணன் சொல்றத நரன் கேட்கிறான். சுத்தப்படுத்த முடியாதுங்கிற சந்தேகம் வந்ததுனால்னா அடிக்கடி வந்து கேள்வி கேட்டது அர்ஜுனன். உனக்கு உருவம் உண்டா? உண்டு. அதுக்குதான் ஸ்தூலம் சூட்சும வகைகள். முதல்ல பார்க்குற கிருஷ்ணன் பொம்மை, தென்னும் கிருஷ்ணன் கிருஷ்ணான்னு சொல்ற, ஏதோ ஒரு வேலை நடக்குது. இது ஸ்தூலம், அது உருவம் இல்லாத பொம்மை. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அதுங்கிட்ட சொல்ற போது அது ஒரு வேலையை முடிஞ்சுடுது. உடனே இந்த பொம்மைக்குள்ள என்ன இருக்குது? ஆராய்ச்சி. அதுதான் முடிஞ்சது. அடுத்தது முடிஞ்சது அந்த பொம்மைக்குள்ள வேணாம். பொம்மை, ஆராய்ச்சி, வீணா. ஸ்தூலம், ஆதிஸ்தூலம், மகாஸ்தூலம், சூட்சமம். இந்த பொம்மை சாதாரண பொம்மை கிடையாது. உன்னோட ஸ்தூலம் அழிக்கப்பட்டு கொஞ்சம் சூட்சமம் வெளிவருது. அப்ப அந்த பொம்மையே உனக்கு கண்ணுக்கு தெரியல. கிருஷ்ணனுக்கு கை கால் இருக்கிற மாதிரி தெரியல. ஆதி சூட்சமம் இல்லையே. காலில் செதங்கள்லாம் ஆடுத, நான் கேட்டனே. மகா சூட்சமம். கட்டாயமா கண்ணன் உண்டு, சத்தியமா கண்ணன் உண்டு. உன்னோட ஸ்தூலத்துல பொம்மை மறந்துடுது, அந்த பொம்மையில் இருக்கக்கூடிய உருவம் தெரியுது. சூட்சமா. ஆதி சூட்சம் அப்படிங்கிற போது அந்த பொம்மை சொல்லுது, பொம்மைக்குள்ள இருக்கிற உருவம் சொல்றது. மகா சூட்சம் அப்படிங்கிற போது அந்த சொன்ன உருவம் என்ன சொன்னதோ அது நடக்கிறது. எவ்வளவுக்கும் பேஸ் ஒரு கற்பு. அதுதான் குணம். கண்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களா மாற்றுற போது உன்னோட உடல் 6 நிலைகளா வேலை செய்யுது. ஸ்தூலம், ஆதிஸ்தூலம்,
மகாஸ்தூலம், சூட்சமம், ஆதிசூட்சமம், மகா சூட்சமம். மகா சூட்சமத்துக்கு வர்ற போது தெய்வம் சொல்றது நம்ம கேட்கறது நடக்கிறது. தெய்வம் சொல்றது கேட்கறது நடக்கிறது. தெய்வம் உருவத்தோட சொன்னது, நமக்கு ஒரு அதிசயமான உருவம் இருந்தது, அது சொல்லிட்டது, நடந்துட்டது. மனம் அப்புறம் கண்மேந்திரத்துக்கு போகுமா? பியூரா ஞானேந்திரத்துக்கே வந்து நிற்கும். அப்படி ஞானேந்திரத்தில் வந்து நிற்கிற போதுதான் பரபிரம்மம். இந்த உலக வாழ்க்கை வேண்டாம். நம்ம தெரியாம இத பொம்மைன்னு கும்பிட்டு இருந்தோம். ஆனா இது பொம்மை இல்லை, இது பரபிரம்ம மூர்த்தி. கிருஷ்ணன் உண்டு, அதுக்குள்ள ஒரு வடிவம் உண்டு, அதுக்குள்ள இருக்கிற கிருஷ்ணன் பேசுறது. நம்ம எவ்வளோ காலம் தாய்ப்பால் சாப்பிட்டு வந்த அந்த மாயையில இத பொம்மைன்னு நினைச்சுட்டு இருந்தோம். அந்த நிலைக்கு வர்ற போது கண் இமைக்காது, காது வேற சவுண்ட கேட்காது, மூக்கு தெய்வீக வாசம், வாய் மழை உண்டுன்னா மழை உண்டு. நல்ல கத்திரியில மழை பெய்யும் போ, என்ன சொல்றது, மழை பெய்யுறது. இன்னைக்கு பௌர்ணமி, அபிராமி பட்டர் சொன்னாரு, அமாவாசை அன்னைக்கு என்ன வந்தது? தெய்வம் ஓடியாந்து வேலை செஞ்சது. வெறும் மரத்தை பார்த்து மரம் அப்படின்னு சொன்னதுனால அந்த மரம் ராமரானது. ராமரே பயந்துட்டு போய் ஒரு அவதாரம் எடுத்தார். அந்த பொம்மைக்குள்ள என்ன பார்த்தாரு? தெய்வத்தை உருவத்தை பார்த்துட்டார். அதுக்கப்புறம் இந்த ஸ்தூலம் மறைஞ்சி ஆதி மறைஞ்சி மகாசூட்சமத்துல போற போது என்ன தெரியுது? அது என்ன அல்ல, பொம்மை அல்ல, சிலை அல்ல, அதுக்குள்ள என்ன இருக்குது? தெய்வம். கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தது, அங்க எங்க பையன் நின்னா பையன் பிறந்துட்டான், பையன் மேல மனம் நின்னுடும். அந்த விக்கிரகத்து மேல மனம் நிக்காது. அதே பையன் தகப்பனை அழிச்சிடுவான். பையன் மகன் தகப்பனை அழிக்கிற காலத்துலதான் நீ தானே கொடுத்தே, நான் கொடுத்தேன், நீ நன்னா வேண்டிக்கணுமே. எவ்வளவும் கற்பு நிலை கொண்டு. கற்புன்றது பெண்ணுக்கோ ஆணுக்கோ படைக்கப்பட்டதில்ல. கற்பு ரெண்டு வகையா பிரியுது, ஒண்ணு உடலுக்கு, இன்னொன்னு மனதுக்கு. ஆனா இதுல ஒரே ஒரு கற்புடைய ஒரு பெண் இருந்துட்டான்னா அந்த ஊரையே காப்பாற்றக்கூடிய மகாசக்தி உண்டு. அப்ப பரபிரம்மம் அப்படிங்கிறது கூட எந்த நிலையில மாறி வருது? கற்புங்கிற நிலையில மாறி வருது. இதுதான் 10வது யோகம். ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் 10. விபூதி யோகம், நீயும் நானும். அதுல எவ்வளவு பிரகிருதி. இந்த பிரகிருத்திகள் இத்தனையை தெரிஞ்சுக்கிட்டாத்தான் தெய்வத்தோட குணங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பிரகிருதி தெரியாத 10வது யோகத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அர்த்தம் வழங்காது. கற்பு எதை சார்ந்ததுன்னா 3 நிலை குணங்களை சார்ந்தது. ராட்சசகணம், மனுஷகணம், தேவகணம். ராட்சச இடத்துல போய் கற்பு சொன்னா வருமா? சமுதிரத்துக்கு மேல அணை கட்டணும்னு நினைச்சவர் யாரு? ராவணன். நினைக்கிற போது நல்ல குணத்தோட நினைச்சார். ராட்சசனா இருந்து கூட தேவன் செய்யக்கூடியதை நினைச்சார். அதனால ஒரு ராமாவதாரம் எடுத்து தன் செய்தியை அவனே தூக்கிண்டு போய், யாரு? ராவணன் தூக்கிண்டு போய், அது சீத்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் பாலத்தை கட்டினார். ராட்சசனா இருந்தவன் பாலம் கட்டணும்னு நினைக்கிற போது என்ன குணத்தில் இருந்தான்? தேவ குணத்தில் இருந்தான். அதே ராட்சசன் தன் தங்க ஒரு பொண்ணு இருக்கிறா,
அப்படின்னு சொன்ன உடனே ராட்சசனாவே மாறிட்டான். பாலமும் கட்டல, தானே இறந்து, சகோதரர்கள் இறந்து, எல்லாம் ஆண்டு போய் ஊரும் போனது. இப்போ ராட்சசன் இடத்துல கற்புன்னா தெரியுமா அவனுக்கு? இப்ப கற்புகளை 3 நிலைகளுக்கு சொல்றார். ஆனா இதுல கற்பை ரொம்ப கடைப்பிடிக்கிறவன் யாருன்னு கேட்டா மனிதன் தான். இந்த கற்புங்கிறத ஒண்ண கடைப்பிடிச்சுட்டா பரபிரம்மத்துல போய் சேர்ந்துடுற. இது மனுஷனுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டது. அந்த கற்பை சித்தரிக்கக்கூடிய ஒரு மகா நிலையில தான் சீதை. ஒரே ஒரு ஆயுதம், எங்க வீட்டுக்காரர் வருவார். யாரு? எங்க வீட்டுக்காரர் வருவார். எங்க வீட்டுக்காரர் என்ன அழைச்சிட்டு போவாரு. யார் மேல கவனம் இருந்தது? அவங்க வீட்டுக்கார மேல அவங்களுக்கு கவனம் இருந்தது. அதனால்தான் ஆஞ்சநேயர் கூப்பிட்ட காலத்துல போகல. ஏன் அவங்க லெங்கைக்கு போய் சேர்ந்தாங்க? கற்புல கொஞ்சம் தடமானாங்க. லக்ஷ்மணன் மேல சந்தேகம் வந்துடுத்து. உங்க அண்ணன் மாண்டு போனா என்ன நீ சேரலாம்னு நினைக்கிறியா? அப்ப மனுஷன் கற்பை கடைப்பிடிக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனா மனுஷனுக்கு மனுஷன் நெருக்கமாற போது கற்பு பரிமாற்றல தடமாட்டமாகும். மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துட்டா கற்பு தனாலே வந்துடும். அது சீதை. கற்பானது என் மனைவி தான், யாரும் உலகத்துல கிடையாது. நான் தான் போய் காப்பாற்றுவேன். நான் ராமன், மகாவிஷ்ணு தெய்வம், சித்த முக்த சித்தி தெய்வம். அதனால நான் தான் போய் காப்பாற்றுவேன். மேலா தெய்வ கணம். இப்ப எல்லா கணத்துக்கும் கற்பு உண்டு. முக்கியமா யாருக்கு சொல்லப்பட்டது? மனுஷனுக்கு. ஏன் மனுஷனுக்கு சொல்லப்பட்டதுன்னா மனுஷனால தான் உணர்ற சக்தி உண்டு. தெய்வத்தை உணரக்கூடிய சக்தி, தெய்வத்தை அடக்கிற சக்தி, தெய்வத்தை ஆட்டி வைக்கிற சக்தி. என்னங்க தெய்வத்தை ஆட்டி வைக்க முடியுமான்னு கேட்டா, யசோதை கிருஷ்ணன் அடிச்சாங்களோ இல்லையோ, உரல்ல போட்டு கட்டினாங்களோ இல்லையோ, மண்ணை சாப்பிடியான்னு வாயில அடிச்சாங்களோ இல்லையோ. அப்ப அந்த கிருஷ்ணன் பிறந்த இடத்த விட்டுட்டு ஏன் யசோதை இடத்துல போகணும்? பாகுபாடு, ஆண் பெண் பேதம் இல்லை, யசோதைங்கிற பேதம் இல்லை, அப்புறம் கோபியருங்கிற பேதம் இல்லை, வேலைக்காரங்கிற பேதம் இல்லை, பசுங்கிற பேதம் இல்லை, கிருஷ்ணனுங்கிற பேதம் இல்லை. அந்த மாதிரி கற்பு இருந்ததுனாலதான் அந்த கையால போய் அடி வாங்கணும்னு போனாராம். எந்த கையால வாங்கினா கூட யசோத கையால ஒரு அடி வாங்கணும். ஏன்னா மகாபாரத யுத்தம்னு ஒன்று உண்டாக்கி பெரிய பெரிய குளறுபடி இல்லாமல் பண்ண போகிறோம். அதுக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட முதல்லயே அடி வாங்கிக்கணும். அதுக்கு யார் முக்கியமான ஆளுன்னு கேட்டால் கற்பு கரசு யாரு? யசோதரை. பெத்தவளை கூட விட்டுட்டார். அவளுக்கு ஒரு ஆதங்கம், நம்ம பையன். அதனால 12வது வருஷம் ஓடி போயிட்டார். அதுக்கப்புறம் வாழ்க்கையை திரும்பியே பார்க்கல. அந்த கற்போட பலன் தான் அடுத்த பிறவில வெகுள மாளிகை. தெய்வத்தை வளர்த்ததோட புண்ணியம் கற்பு நெறி. தெய்வம் கற்பு இருக்கிற ஒரு அம்மையார்கிட்ட அடி வாங்கணும்னு நினைச்சதான். அடுத்தது அந்த கற்போட பலன் தெய்வ திருமணத்தை பண்ணுவாங்க யசோதை. என்ன பிறவியா வெகுள மாளிகை. இன்னைக்கு நீ போறே திருப்பதி சீனிவாசா. அப்போ பெண்களுக்கு கற்புங்கிறத ஊர்ஜிதமா சொல்றார். கற்பை 3 நிலையா பிரிக்கிறார். ராட்சசத்துக்கு, மனுஷத்துக்கு, தேவத்துக்கு. இதுல கற்பு யாருக்கு ரொம்ப விஸ்தாரமா, விரிவாக்கமா, கட்டுமானம், கட்டுத்திட்டமா வச்சிருக்கிறது? பெண்ணுக்கு தான் வச்சிருக்கிறார். ஏன்னா அவங்க உடலாலேயும் மனதாலேயும் மறந்துட்டாங்கன்னா அந்த 1000 வருஷம் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். எத்தனை வருஷம்? 1000 வருஷம். 8 திசை வாஸ்து. பாலகர், அஷ்டதிக்கு பாலகர், 8 லட்சுமி, 8 வகையான நாராயணம், அனைத்து தானியங்கள் நின்று போகுது. எதுக்கு? இப்படி எந்த பிரச்சனையும் வரலங்கிற போது தெய்வத்தை நினைக்கிறதுக்கு என்ன? இப்ப
கடைசியில் மனசை கொண்டு வந்து எங்கே சேர்த்துட்டாரு? கருப்பில் சேர்த்துட்டார். அந்த ஒன்றை ஃபாலோ பண்ணோம்னா எந்த துன்பமும் வராது. வந்த துன்பம் இறைவனால தீர்ந்தது. இதுதான் விபூதி யோகம்.